மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் 56வது பிறந்த நாளை முன்னிட்டு தென் சென்னையில் உள்ள பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் கட்சி கொடியேற்றி வைத்த முன்னாள் மத்திய அமைச்சர் KV தங்கபாலு ஏராளமானோருக்கு அன்னதானமும் வழங்கினார். தென் சென்னை கிழக்கு மாவட்டம் இந்திரா நகர் பகுதியில் நடைபெற்ற விழாவுக்கு அடையாறு டி. துரை தலைமை வகித்தார். இதில் காங்கிரஸ் கட்சி கொடியை முன்னாள் மத்திய அமைச்சர் KV தங்கபாலு ஏற்றி வைத்தார். இந்த விழாவில் பெருமாநகராட்சி கவுன்சிலர் சுபாஷினி, ஸ்டீஃபன், சாமுவேல், ரகுசுந்தர், தாமஸ், பழனி, கதிரேசன், வாசம், லோகநாதன், குமார், விஸ்வநாதன், வினோத், ராஜேந்திரன், அன்பு தேசிகன், ஜெயபாலு, ராஜி, இளைய பெருமாள், கந்தன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோன்று தென் சென்னை கிழக்கு மாவட்டம் திருவள்ளுவர் நகர் MGR சாலை பகுதியில் நாஞ்சில் எட்வின் தலைமையில் ராகுல் காந்தி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் காங்கிரஸ் கொடி ஏற்றி வைத்த முன்னாள் மத்திய அமைச்சர் KV தங்கபாலு அன்னதானமும் வழங்கினார். இந்த விழாவில் நிர்வாகிகள் ரோஸ்மேரி, தாஸ், சந்திரன், MP குமார், P. விஜய், ராஜா, சிவா, விஜயகுமார், விஜய், ராஜேஷ், குணா, லோகு, சீனு, ரோஷன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தென் சென்னை கிழக்கு மாவட்டம் வேளச்சேரி 100 அடி சாலையில் பிரேம்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் மத்திய அமைச்சர் KV தங்கபாலு அன்னதானம் வழங்கினார். இந்த விழாவில் கருணாகரன், கடல் தமிழ்வாணன், நவீன், தினேஷ், ஹரிஹரன், கணேஷ், ஜீவன், யோகேஷ், கருப்பையா, ஹரீஷ், கிஷோர் என ஏராளமானோர் பங்கேற்றனர். தலைவர் ராகுல் காந்தியுடைய பிறந்த நாளை முன்னிட்டு தென் சென்னை சார்பில் முன்னாள் மாவட்ட தலைவர் துரை மற்றும் நிர்வாகிகள் இன்றைக்கு பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் கொடியை ஏற்றி வைத்தும் ஏழை மக்களுக்கு அன்னதானம் செய்தும் தலைவருக்காக காங்கிரஸ் தொண்டாற்றுகிறது. அவர்களை வாழ்த்துகிறோம். தலைவர் ராகுல் காந்தி பிறந்த நாள் என்பது ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டர்களுக்கும், தோழர்களுக்கும், தலைவர்களுக்கும் சிறந்த நாள் என்பதை நாங்கள் அன்போடு சொல்கிறோம். தலைவர் ராகுல் காந்தி ஒருவர்தான் இந்தியாவின் எதிர்காலம். அடுத்த பிரதமர் அவர் தலைமையில் நல்ல இந்தியா வரும், நல்ல மக்களுக்கான சேவை வரும், எல்லாருக்குமான உயர்வு வரும். அதற்காக தலைவர் ராகுல் காந்தி பல்லாண்டு வாழ்ந்து இந்திய மக்களுக்காக பாடுபட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம்.